மதுரை தோரிமானில் மருந்து ஊற்றுறது வந்து ஒரு தடவை ஊற்றுனா சரியாகாது, 2, 3 தடவை ஊற்றணும்னு சொல்கிறாங்க. அதாவது கண்ணில் வந்து கிருமின்னு சொல்லுவாங்க. இந்த அரவிந்தெலாம் போனீங்கன்னா அந்த கிருமி வந்து ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்கும், சுற்றி பரவிக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. வாரம் ஞாயிற்றுக்கிழமை இங்கே வந்து மருந்து ஊற்றினோம்னா அந்த கிருமி ஆகப்பட்டது பரவுற நிற்கும், கண்ணும் குணமாகும். தோரிமானில் கண்ணுக்கு மருந்து ஊற்றுறதாக சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் போயிட்டே இருக்கும்பொழுது இந்த வண்டு வந்து சத்துன்னு அடிச்சிருச்சு கண்ணு அந்த அடிச்சதுலேருந்து கண் பார்வை வந்து தெரியுது, ஆனால் எழுத்துக்கெல்லாம் தெரிய மாட்டேங்குது. இந்த தூரியமானில் வந்து கண்ணுக்கு மருந்து ஊற்றுறாங்கன்னு சொன்னாங்க. இந்த விஷக்கடி, தூரத்து பார்வை, கிட்டத்து பார்வை, இந்த மாதிரி விஷ சம்மந்தப்பட்டமான இது பூராமே நீங்கும்னு சொன்னாங்க. அதனால் மருந்து ஊற்ற வந்திருக்கேன். வரும்போது 10 ரூபாய்க்கு டோக்கன் வாங்கணும். டோக்கன் வாங்கினதுக்கு பிறகு அதை மருந்து ஊற்றுவாங்க. 3 பேர் ஊற்றுறாங்க. கிட்டத்தட்ட அங்கே வரும்பொழுது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வராங்க. 200, 300, 500 பேர் வருவாங்க ஒரு நாளைக்கு. ஆனால் எல்லாமே குணமாகுதுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு ஊற்றி பார்ப்போம் என்ன செய்யுது.